ஃபர்ஸ்ட் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, Yes. ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சீங்க. Yeah. ஸோ 2 இருந்த உங்களுக்கு அந்த டிரான்சிஷன் சேலஞ்சஸ் என்ன, எது நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க? கண்டிப்பாக எம்ப்ளாயர் தான். ஏன்னா எம்ப்ளாயிங்கும் போது ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு சின்ன டொமைன் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு வைட் நாலேஜ் கிடைக்காதுன்னு தோணுச்சு. இங்கே நான் எல்லாத்தையும் பார்த்தாகணும் அப்படிங்கிற நெசசிட்டி இருந்துச்சு. 2018 அக்கௌண்ட்ஸும் பார்த்தாகணும், மார்க்கெட்டிங் பார்த்தாகணும், ப்ரொடக்ஷன், குவாலிட்டி எல்லாமே, சேல்ஸ், பர்ச்சேஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு இனிஷியலாக. அது கம்ப்ளீட்டாக நான் என்ன ட்ரஸ்ட் பண்ணுறேன்னா ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸை டெவலப் பண்ணணும். எடுத்ததையும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆளை போட்டு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா மார்க்கெட்டில் பெனிட்ரேட் ஆகணும். மார்க்கெட்டில் கொஞ்சம் பெனிட்ரேட் ஆக தான் ஒவ்வொருத்தராக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்என்டியில் எடுத்தோம், அதுக்கப்புறம் குவாலிட்டியில் எடுத்தோம், பர்ச்சேஸில் எடுத்தோம், சர்வீஸில் எடுத்தோம். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம போகணும். ஸோ இங்கே எனக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. ப்ரெஷர் இல்லை. ப்ரெஷர் இருந்தாலும் நமக்குள்ளே ஓனாக முடிஞ்சிருது. கஷ்டமோ நஷ்டமோ ப்ராஃபிட்டோ லாஸோ அது நமக்குள்ளே முடிஞ்சிருது. ஸோ அது எனக்கு பெஸ்ட்டாக தோணுது எம்ப்ளாயருங்கிறது. ஏன் நான் இந்த கொஸ்டின் கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஒர்க்கில் இருப்பாங்க. அவங்களுக்கு மைண்டில் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் ஒரு ஐடியா இருக்கும். பட் அதை குவிட் பண்ணிட்டு அந்த டிரான்சிஷன் வெளியே வர்றதுக்கான டெசிஷன் மேக்கிங் அவங்க கிட்ட இருக்காது. ஒரு கண்டிப்பா செக்யூரிட்டி போகும் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்க அந்த ஃபேஸ் எப்படி கடந்து வந்துட்டீங்க? அந்த டெசிஷன் நீங்க ஒரு போல்டா அந்த டைம்ல எடுத்தீங்களா? ஸோ அதுக்காக இல்லை, நார்மலாக ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க, நார்மலாக நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் சொல்கிறேனே, ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க கொஞ்சம் டிசிஷன்ஸ் இம்மீடியட்டாக எடுப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் நான் டிசிஷன் எடுத்தது எனக்கு ஸ்ட்ராங்காக எடுக்க முடிஞ்சதுனால எடுக்கலாம், பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிலீவ் இருந்துச்சு. மார்க்கெட்டிங் எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பேசுறதுக்கே நம்ம கஷ்டப்படுவோம் முதல்ல. பட் இப்போ ஒரு ஃப்ளோ கிடைக்குது. மார்க்கெட்டிங்கில் இன்னும் நல்லா பேச முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ராங் பிலீவ் வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட வந்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது. லைக் ஒரு டிகிரி முடிக்கிறாங்க, டிகிரி முடிச்சதையுமே நான் ஒரு எம்ப்ளாயர் ஆகிடுவேன், நான் 1 crore 2 crores நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் இவ்வளோ பெரிய டர்ன் ஓவர் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா, அவுட் ஆஃப் 10ல் ஒருத்தர் 2 பேர் சக்ஸஸ் ஆகலாம். மிச்ச பேர்லாம் ஃபெயில் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. நான் இனிஷியலாக நான் வெளியே வரும்போது ஒரு UEGP லோனில் தான் எடுத்தேன். ஒரு 10 lakhs லோனில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது இல்லாமல் பூட் ஸ்டாப்பிங் தான் கம்ப்ளீட்டாக. வீட்டில் அம்மா கிட்ட இருந்தது, ஒய்ஃப் கிட்ட இருந்த திங்ஸை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இனிஷியலாக. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போங்க அப்படிங்கிறது தான் என்னோட இன்ஃபர்மேஷனாக இருக்கும் எனி இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ இது இப்ப இருக்கிற அந்த கோவிட் அப்புறம் இருக்கிறவங்க கிட்ட நிறைய பேர் இந்த மென்டாலிட்டி பார்க்க முடியுது. என்னன்னா, ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நீங்க சொன்ன மாதிரி எடுத்தோடனே நம்ம மேலே போயிடணும், எடுத்தோடனே நம்மளுக்கு ரெவன்யூ பயங்கரமா ஜென்ரேட் ஆகணும், மார்க்கெட்ல எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் இருக்கு. அப்படி இல்லாட்டிக்கு அவங்களுக்கு எப்படி சொல்றது, இப்போ ஒரு டாக் ஷோ கூட நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஒரு ஸ்டார்ட் அப்னாலே ஒரு காஃபி ஷாப், ஒரு டீ ஷாப், ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்படி இவ்வளவு பெரிய ஒரு வேர்ல்டு இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் ஆகட்டும், ஆட்டோமோட்டிவ் ஒரு பெரிய வேர்ல்டே இருக்கு. பட் நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதனால